ஏகபாத திரிமூர்த்தி யார்? ஏகபாத திரிமூர்த்தி, ஏக்பதா திரிமூர்த்தி என்பது ஒரு முக்கியமான சிவரூபமாகும். இதன் பொருள் ஒரே ஒரு காலுடன் இருப்பவர் எனும் அர்த்தம். இந்த ரூபத்தில் சிவபெருமான் விஷ்ணுவும் பிரம்மாவும் உடன் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தெய்வீக வடிவம். ஏகபாத திரிமூர்த்தியின் உருவவியல் சிறப்புகள். சிவபெருமான் ஒரு காலில் நின்று உள்ளார். அவரது மேல் பகுதியிலே விஷ்ணு, பிரம்மா உருவங்கள் கலந்து காணப்படுகின்றன. இது சிவனின் உச்சகட்ட ஆதிக்கத்தையும் மற்ற தெய்வங்களை தனது சக்தியில் இணைத்துள்ளதையும் குறிக்கிறது. புராண வரலாறு. ஏகபாத திரிமூர்த்தியின் வரலாறு பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக லிங்க புராணம், மத்ஸ்ய புராணம் மற்றும் அக்னி புராணம் போன்றவற்றில் இந்த ரூபம் பற்றிய விளக்கங்கள் உள்ளன. உருவாக்கத்திற்கான காரணம். பரம்பொருள் சிவன் திரிமூர்த்திகளையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒரே வடிவமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் உலகத்தை படைக்கும் சக்தி பிரம்மா, பாதுகாக்கும் சக்தி விஷ்ணு, அழிக்கும் சக்தி சிவன் ஆகியவை ஒரே மூல சக்தியிலிருந்து வெளிப்பட்டவை என காட்டப்படுகிறது. ஏகபாத திரிமூர்த்தி சிலை இந்தியாவின் சில பழமையான கோயில்களில் காணப்படலாம், குறிப்பாக தென்னிந்தியாவின் சில திருத்தலங்களில். இந்த ரூபத்தை வழிபட்டால் ஆத்மீக வளர்ச்சி, தீவினை நிவர்த்தி மற்றும் முக்தி, வீடுபேறு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. தொடர்புடைய கோயில்கள். ஏகபாத திரிமூர்த்தி சிலை காணக்கூடிய சில முக்கிய கோயில்கள். தஞ்சை பெரிய கோயில். காஞ்சிபுரம் மற்றும் காசியில் சில சிறப்பு சிவாலயங்கள். சில பழமையான பல்லவ, சோழ மற்றும் பாண்டியர் காலத்திலான கோயில்கள். 7 சிவன் மற்றும் திரிமூர்த்திகளுக்கிடையிலான தொடர்பு. ஏகபாத திரிமூர்த்தி என்பது சிவபெருமான் திரிமூர்த்திகளின் சக்தி அடிப்படையாக இருப்பதை உணர்த்தும் முக்கியமான உருவமாக கொள்ளப்படுகிறது. இது சிவன் மட்டுமல்ல, திரிமூர்த்திகளின் ஒற்றுமையை விளக்குகின்றது. இந்த தத்துவம் சிவன் பரம்பொருளாக இருப்பதை வலியுறுத்தும் அடையாளமாகவும் கருதப்படுகிறது.